ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அதிமுக அரசு ஊழலை ஒழிப்பதற்கு பதிலாக ஊக்குவிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஜோலார்பேட்டை அருகே தொடர்வண்டி தடம் புரண்டதால் அந்த வழியாக செல்லும் 11 தொடர்வண்டிகள் ரத்து. ராணிப்பேட்டை அரசு குழந்தைகள் காப்பகத்திலிருந்து 5 சிறுவர்கள் தப்பியோட்டம், ஒருவன் சிக்கியதாக தகவல். முதுநிலை நிர்ணய குளறுபடியை போக்க கோரி வணிக வரித்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தான்சானியா நாட்டு மாணவி மீதான தாக்குதல் குறித்து பெங்களூருவில் நடுவண் குழு விசாரணை. இந்தியா இலங்கை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கொழும்பு புறப்பட்டு சென்றார் சுஷ்மா ஸ்வராஜ். விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே மீதான நடவடிக்கை குறித்து ஐநா அமைப்பு இன்று முக்கிய முடிவு. சியாச்சின் சிகரத்தில் பனிச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் தேடுதல் பணிக்கு பாகிஸ்தான் உதவியை ஏற்க இந்தியா மறுப்பு. ஜிகா வைரஸ் பரவிய நாடுகளில் இருந்து வருவோரிடம் குருதி கொடை பெற வேண்டாம் என உலக நலவாழ்வு நிறுவனம் அறிவுறுத்தல். பிரதமர் மோடியின் வருகை தமிழக அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.